அம்மையார் கனிமொழி சில சமயங்களில் உதயநிதி முன்னேற்ற பாதையில் வருவதை தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு இடையூறு வரும் என்ற எண்ணத்தில் சில விஷயத்தில் தாங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்கள் கனிமொழியுடைய பர்த்டேக்கு கேக் எல்லாம் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. இருப்பினும் கனிமொழியுடைய ஒரு மனத்தாங்கல்களை அமித்ஷா வெளிப்படுத்தினாரோ என்ற எண்ணம் கூட 3 விஷயங்களை அமித்ஷா குறிப்பிட்டார். உதயநிதியை முதலமைச்சராக்க துடிக்கிறார் ஸ்டாலின். 2வது, போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது. 3வதாக தமிழக எம்பிக்களுடைய அமித்ஷா இருந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. எழுதி வச்சுங்க சிவா. தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு கலந்து எரியவில்லை என்றால் அவர் பெயர் அமித்ஷா இல்லை. காரணம், 3 திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் கைகோர்த்து இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கசப்பு விரோதத்தை RSS உடைய 30,000-40,000 தொண்டர்கள் பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் பரவலாக வர இருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை RSS கண்டிப்பாக செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒன்று, அதுதான் அமித்ஷாவினுடைய தந்திரம். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம் சிவா. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே இன்னும் விஜயகாந்த் பாக்குற மாதிரி இருக்கு. டைட்டா ஒரு ஷர்ட் போட்டுட்டு. எனக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களை நன்றாக பழகியவன். அவர் எப்பொழுது டெல்லிக்கு வந்தாலும் அம்மையார் பிரேமலதாவும் சரி நானும் சரி பல முறை பேசி இருப்பதை தவிர தங்களை பார்த்தவுடன் அந்த ஞாபகம் வந்தது. அதற்காக அவருக்கு நன்றி மரியாதை சொல்லி அவருடைய உருவத்தில் தாங்கள் இருப்பதனால் தங்களுக்கும் ஒரு விஜயகாந்த் போன்ற ஒரு உருவம் வந்துவிட்டது என்று சொல்லி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதை சொல்லுவதன் மூலமாக. நன்றி சார். நன்றி சார். சார், இப்போ அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரைக்கும் டைம்ஸ் நவ் நிகழ்ச்சியில பேசும்போது தமிழகம் குறித்து, திமுக குறித்து பல்வேறு முக்கியமான தகவல்களை பேசியிருக்காங்க. குறிப்பாக திமுக பொறுத்தவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பல்வேறு திட்டங்கள்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்து போய் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அமித்ஷாவிற்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விரல் நுனியில் வைத்திருக்கிறார். காரணம், அம்மையார் கனிமொழி சில சமயங்களில் உதயநிதி முன்னேற்ற பாதையில் வருவதை தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு இடையூறு வரும் என்ற எண்ணத்தில் சில விஷயத்தில் தமிழகத்தை பற்றி டெல்லியில் தாங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 பேரிடம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் கனிமொழியினுடைய முயற்சியாகவும், கனிமொழியினுடைய ஒரு தமிழகத்தில் எப்படி சொல்லுவார்களோ ஹிந்தியில் அந்தராத்மா என்று மனதின் குரல். சுப்ரியா சூலே என்று சரத்பவாருடைய மகள், அவளிடம் கனிமொழி மனம் விட்டு பேசுகிறார். அடுத்ததாக அமித்ஷா. தாங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்கள் கனிமொழியுடைய பர்த்டேக்கு கேக் எல்லாம் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. இருப்பினும் கனிமொழியுடைய ஒரு மனத்தாங்கல்களை அமித்ஷா வெளிப்படுத்தினாரோ என்ற எண்ணம் கூட சில திமுக எம்பிக்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. டெல்லி டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சி அமித்ஷாவிட ஒரு பேட்டி கண்டார்கள். அதற்கு ஒரு சம்மிட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு செமினார் வைத்தார்கள். அந்த சம்மிட்ல தான் அமித்ஷா 3 முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். அது தமிழக ஊடகங்களில் வராதிருந்ததும், இருட்டடிப்பு செய்யப்பட்டதும், தமிழக பத்திரிகைகள் வராதிருந்ததும் மனதிற்கு அது ஒரு பத்திரிகை தர்மம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுவதை போடாமல் இருட்டடிப்பு செய்வது என்பது பத்திரிகைக்கு செய்யக்கூடிய துரோக செயலாக நான் கருதுகிறேன். காரணம், 3 விஷயங்களை அமித்ஷா குறிப்பிட்டார். ஒன்று, உதயநிதியை முதலமைச்சராக்க துடிக்கிறார் ஸ்டாலின். 2வது, போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது. 3வதாக தமிழக எம்பிக்களுடைய ஒரு கட்டமைப்பு. தமிழக எம்பிக்கள் தமிழகத்தை பற்றி பேசாமல் வேண்டுமென்றே ஹிந்தி டீலிமிட்டேஷன் என்றெல்லாம் சொல்லி திசை திருப்புகிறார்கள் என்று. அதையும் தவிர
சிவா, கடந்த 2 மாதங்களாக பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்ட நிதி நிலையத்தை தொடர்ந்த பிறகு அனைத்து பாஜக மந்திரிகளிடம் திமுக எம்பிக்கள் வாங்கி கட்டிண்டாங்க. தயாநிதி மாறன், ராசா போன்றவர்கள். இருப்பினும் ராஜா திடீரென்று தேஜஸ்வி சூர்யா இல்லத்திற்கு சென்று அவர்கள் இருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பாஜகவினுடைய பெங்களூரு எம்பி. அப்படி என்ன அவளுக்கு தொடர்பு வேண்டி கிடக்கு? கனிமொழி அப்படி பேசுறாங்க. திமுக எம்பிக்கள்லாம் ஒண்ணுமே பேசுறது இல்லைன்னு அமித்ஷா நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார். அஸ்வினி வைஷ்ணவ் தயாநிதி மாறனும் சண்டை போடுகிறார் நாடாளுமன்றத்தில். நிர்மலா சீதாராமனை பார்த்தாலே திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். நிர்மலா அம்மையார் மீண்டும் மீண்டும் ஜெயலலிதாவினுடைய புடவையை உருவியதை பற்றி பேசும் பொழுது அனைத்து எம்பிக்களும் வெளியே சென்று விடுகிறார்கள். தர்மேந்திர பிரதான் தமிழகத்தின் மீதும் திமுக எம்பிக்கள் மீதும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆக மொத்தம் நிதிநிலை, அதாவது விவாதிக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் வாங்கி கட்டிண்டாங்க நல்ல பாஜக எம்பிக்களிடமிருந்து, மந்திரிகளிடமிருந்து. அதை எதை குறிக்கிறது? 2026 தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களிடமிருந்து அதிகமான ஒரு நெகட்டிவ் எதிர்வினைகளை சம்பாதித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களிடமிருந்து ஒதுங்கி விட்டது. காரணம் பொய் வாக்குறுதிகள், போதைப் பொருள், கள்ளச்சாராயம் போன்றவெல்லாம் அதிகமாகிவிட்டது என்று வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். டைம்ஸ் நவ் நவிகா குமாரோட இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நெல்லை சிவாவிடம், அந்த அமித்ஷா நவிகா குமாருடைய போர்ஷனை நான் அனுப்புகிறேன், சில குறிப்பிட்ட பாகங்களை தயவுசெய்து இந்த வீடியோவில் போட்டு காண்பீங்கள் நம்மளுடைய ரியல் ஒன் நேயர்களுக்கு. காரணம், அமித்ஷா இருந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நீங்க எழுதி வச்சுங்க சிவா. தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு கலந்து எரியவில்லை என்றால் அவர் பெயர் அமித்ஷா இல்லை. காரணம், ஹரியானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் அந்தந்த ஆட்சிக்கு மீண்டும் முறை முதலமைச்சராக அதே பாரதிய ஜனதா கட்சி வந்ததற்கு முக்கிய காரணம் அமித்ஷாவுடைய தேர்தல் அணுகுமுறை தான். அதை வைத்து பார்த்தால் அடுத்து வரக்கூடிய 12 மாதங்களில் குறைந்தது 8 முறை அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். 3 முறை பிரதமர் தமிழகம் வர இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடித்தான் வர இருக்கிறது அரசியல் ரீதியாக என்று சில பாஜக எம்பிக்கள் தலைவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். சிவா சார், இதுல அமித்ஷா அவர்களுடைய பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா திமுக அமைச்சர்கள் பல பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதில் இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களையும் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த திமுக அமைச்சர்கள் அமித்ஷா அவர்களோடு ஏதாவது பேசி இருப்பாங்களா சார்? அமித்ஷா என்று இல்லை, நான் ஒரு ரகசியத்தை உடைக்க ஆசைப்படுகிறேன். 3 திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் ஆளுநர் என் ரவியிடம் கைகோர்த்து இருக்கிறார்கள். அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக போக மாட்டார்கள். ஆனால் வரக்கூடிய நாட்களில் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கசப்பு விரோதத்தை தனித்து தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த 3 மூத்த அமைச்சர்கள் உதயநிதிக்கு எதிராக இருப்பதனால் எதிரியின் எதிரி நண்பன் என்ற ரீதியில் ஆளுநர் என் ரவியிடம் பேச துடிந்து விட்டார்கள். அதன் மூலமாகத்தான் என் ரவி மூலமாகத்தான் அமித்ஷாவிற்கு பல ரகசியங்கள் வர இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சார், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூண்டோடு தூக்கி அடிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தையும் வாசகத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொல்லியும் போல்டா தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அமித்ஷா அவர்கள் முழு மூச்சாக தமிழகம் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அதை வைத்து பார்த்தால் RSS உடைய 30,000 40,000 தொண்டர்கள் பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் பரவலாக வர இருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை RSS கண்டிப்பாக செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒன்று, அதுதான் அமித்ஷாவினுடைய தந்திரம். 2வது, தமிழகத்தில் எது நடந்தாலும் அமித்ஷா சமீப காலமாக தமிழிலேயே ட்வீட் போடுகிறார். வலைதளத்தில் எதுவாக இருந்தாலும் தமிழிலே வர ஆரம்பித்து விட்டது.
அதன் மூலமாக தான் தமிழ் பயிலுகிறேன் என்று தவிர ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சமாச்சாரத்தை ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்ன என்று கேட்டால், இனி வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நான் தமிழில் தான் கடிதம் எழுதுவேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது என்ன, எதை தெரிவிக்கிறது? முழு மூச்சாக தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்றால் அது அதிமுக தலைமையில் தான் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அருகே அமைத்து வைத்தார். டெல்லியில் நடந்த ஒரு மாபெரும் விருந்தில் நரேந்திர மோடிக்கு அடுத்து உட்கார்ந்து இருந்தார். அதுக்கு அடுத்து தான் ஏக்நாத் ஷிண்டே இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்தால், நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை டெல்லியில் நடந்த டைம்ஸ் நவ் சம்மிட்டில் நவிகா குமாருக்கு நம்ம அமித்ஷா சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஊழல் மடிந்து விட்டது, ஊழல் புயல் அடிக்கிறது என்று சொன்னார். அதை நிரூபணம் செய்யக்கூடிய அளவிற்கு அடுத்து வரக்கூடிய 4-5 மாதங்களில் தமிழகத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ ரெய்டு அதிகமாக இருக்கும். நேற்று கூட கே.பி. ராமலிங்கம், பாஜகவினுடைய துணைத் தலைவர், திமுகவில் மிக நெருக்கமாக இருந்தவர், மு.க. அழகிரியை அணுகமாக இருந்தவர், ஸ்டாலினுக்கு விரோதியாக இருந்தவர் திமுகவில், அவர் ட்விட்டர் வலைதளத்தில் போட்டிருக்கிறார், ஏப்ரல் 16ஆம் தேதி சேலத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு முன்னாக ஒரு முக்கிய புள்ளி கைது செய்வார்கள் என்று. ஆக மொத்தம் பரவலாக தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரான அலை வீசுகிறது என்று தான் தெரிகிறது. சிவா சார், இப்போ லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எஸ்எஃப்ஐ கூட்டமைப்பை சார்ந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கோ பேக் மம்தா அப்படிங்கிற வாசகங்கள் பொருந்திய பேனர்களை முன் வச்சிருக்காங்க, கோஷங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இது பெரிய ஒரு அதிர்வலியையே உருவாக்கி இருக்கிறது. மம்தா பானர்ஜியும் பேசி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ராகுல் காந்தி அயல் நாடுகளுக்கு சென்று இந்திய விரோத சக்திகளுக்கு எல்லாம் உதவி செய்து வருகிறாரோ, உதவி தேடி வருகிறாரோ, உதவி நாடி வருகிறாரோ, ஜார்ஜ் சோரேஸ் போன்றவர்கள் மூலமாக இந்தியாவில் கருத்தை எதிர்த்து சொல்லுகிறாரோ, நரேந்திர மோடியினுடைய 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை வர்ணித்து காண்பிக்கிறாரோ, அதே ரீதியில் மம்தா பானர்ஜி உலக பிரயாணம் செய்யும் பொழுது எஸ்எஃப்ஐ மாணவர்கள் கண்டிப்பாக மம்தா பானர்ஜியினுடைய கூட்டத்திற்கு எதிரலைகள் வீசியது ஒரு படிப்பினை. மம்தா பானர்ஜிக்கு கோபம் வந்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆக மொத்தம் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய பெங்காலிகள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருப்பார்கள். இதிலிருந்து தமிழகத்திற்கும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அமைச்சர்கள் இனி அயல்நாடு சென்றாலும், முதலமைச்சர் சென்றாலும், அவருக்கு எதிரான கோஷங்கள் அங்கு சில இலங்கை தமிழர்கள் மூலமாகவும் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உருப்பட்டாலும் அது மு.க. ஸ்டாலினுடன் சனாதனத்தை பற்றி கேட்க இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதனால்தான் அந்த முதலமைச்சர் மீண்டும் அயல்நாடு செல்வதை தவிர்க்கிறார் என்றும் கேள்விப்பட்டேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.